வணக்கம். ஆடிட்டர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஏகேஎஸ் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு தேங்க்ஸ் நோட். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஸ்கில் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். பேசிக் அக்கௌண்டிங், டேலி ப்ளஸ் ஜிஎஸ்டி. இதோட எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, ஒரு 7th 8th படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டும் ஃப்யூச்சரில் நான் வந்து ஃபினான்ஸ் ஃபீல்டுக்கு வரணும், காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபினான்ஸ், எப்படி இருக்கும் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 11th முடிச்சு 12th போகிற பசங்களும் ஜாயின் பண்ணலாம். பிகாம் படிக்கிற பசங்களும் ஜாயின் பண்ணலாம். பிகாம் முடித்த பசங்களும் ஜாயின் பண்ணலாம். ஆண்டர்பனர்ஸ் அவங்களோட கணக்கு அவங்களே எழுதணும். எனக்கு நான் ஒரு பிஸ்னஸ் மேன், எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ண தெரியும், ஆனால் எனக்கு கணக்கு வழக்கு பார்க்க தெரியாது. ஸோ என்னை வந்து அக்கௌண்டன்ஸ் கொஞ்சம் ஏமாத்துறாங்கன்னு டவுட்டாக இருக்குது. ஆர் அக்கௌண்டன்ஸ் இல்லை, நாங்களே அக்கௌண்ட்ஸ் போடணும்னா, எங்களுக்கு நாங்களே டேலி போடணும்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக எல்லாருக்காகவும் ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணோம். ஜஸ்ட் 1500 rupees அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருந்தோம். பேசிக் அக்கௌண்டிங் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் டேலி சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் எக்ஸல் சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தோம். ஏப்ரல் 20th வந்துட்டு இந்த கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் சேல் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் வந்துட்டு நாங்கள் சில ரெக்கார்டிங்ஸ் கொடுக்குறோம், அதை பாருங்கள். மே 1ஆம் தேதியிலேருந்து லைவ் ஜூம் கிளாஸ் நாங்கள் ஆரம்பித்து உங்களுக்கு சொல்லித்தரோம்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ கிளாஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா, நிறைய பசங்க, சின்ன சின்ன பசங்க 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பசங்களோட பசங்களாம் வந்திருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு டேலி எடுத்தோம். டேலியில் நாங்கள் என்ட்ரி போட சொன்னோம், ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லி. ஸோ அந்த 7ஆம் கிளாஸ் பசங்க 8ஆம் கிளாஸ் பசங்க வந்து அவங்களோட லேப்டாப்பில் டேலி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, நாங்கள் டேலி இன்ஸ்டால் பண்ண சொல்லி கொடுத்தோம். அவங்களே இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு என்ட்ரியாக பாஸ் பண்ண சொல்கிறோம். ரெண்ட்டுக்கு என்ட்ரி பாஸ் பண்ணு, பர்ச்சேஸ்க்கு என்ட்ரி பாஸ் பண்ணு, சேல்ஸ்க்கு என்ட்ரி பாஸ் பண்ண சொல்கிறோம். டக்குன்னு என்ட்ரி பாஸ் பண்ணுறாங்க. மிரண்டு போயிட்டேன் நான். உண்மையை சொல்ல போனால் நான் மிரண்டு போயிட்டேன். ஸோ சின்ன பசங்களுக்கு பொட்டென்ஷியல்ஸ் நிறையா இருக்கும், அவங்கள நம்ம கரெக்டாக ட்ரெயின் பண்ணணும், இந்த லீவ் டேஸில் நம்ம ட்ரெயின் பண்ணணும் அவங்கள அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அது ட்ரை பண்ணோம். ஏப்ரல் 14th அன்றைக்கி நான் இதை லான்ச் பண்ணேன். ஏப்ரல் 15th or 20th அன்னிலேருந்து இதை சீட் புக் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம இன்னைக்கு வந்து நான் மிரண்டு போயிட்டேன். உண்மையை சொல்ல போனேன், அந்த பசங்களுக்கு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பசங்களுக்கு ஒழுங்காக சொல்லி கொடுத்தா, இந்த லீவ் டேஸில் டெய்லி ஒரு 1/2 hour to 1 hour ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்தா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெயின்ட் அக்கௌண்டன்ட், ஒரு பிகாம் முடிச்சுட்டு 1 year ட்ரைனிங் முடிச்ச அக்கௌண்டன்ட், மாதத்துக்கு 18,000 20,000 சம்பளம் வாங்குற அக்கௌண்டன்ட் என்ன வேலை செய்வாங்களோ அந்த அளவுக்கு இவங்க வேலை செஞ்சாங்க இன்னைக்கு. லைக் அந்த அளவுக்கு இவங்க என்ட்ரி போட்டாங்க. டக்குன்னு என்ட்ரி போடுறாங்க. மிரண்டு நான், என்னடா இப்படி டேலி யூஸ் பண்ணுறீங்க, குழந்தை பசங்களா நீங்கன்ற மாதிரி யூஸ் பண்ண. அப்போ என்ன தெரிஞ்சதுன்னா, சைனாக்காரன் வந்து நம்ம நினைக்கிறோம்ல, சைனாவில் வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து இது பண்ணுறான் அதை பண்ணுறான்ட்டு சொல்லி கொடுத்தா பண்ணுவாங்க. நம்ம ஊரில் எங்கே சொல்லி கொடுத்துன்னு இருக்கோம். அதனால தான் பசங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்காங்க, கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க, ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு இருக்காங்க, பப்ஜி விளையாடிட்டு இருக்காங்க, பிகாச்சு விளையாடிட்டு இருக்காங்க. யார் காரணம்? பேரண்ட்ஸ் தான். இப்போ இந்த பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் வந்து அழகாக உங்கள் பசங்களை கொண்டு வந்து இங்கே போட்டிங்க. ஆக்சுவலி 1500 rupeesன்றது ஒரு உங்களுக்கும் பெரிய அமௌண்ட் கிடையாது, அது எங்களுக்கும் பெரிய அமௌண்ட் கிடையாது. ஆனால் அது எதுக்குன்னா ஒரு கமிட்மெண்ட். சரி, ஓகே, நீங்கள் யோசிப்பாங்களா எல்லாம் பேரண்ட்ஸும், சரி பெரிய அமௌண்ட். ஏன்னா இதே கோர்ஸை வேற சிஎஸ்சி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அங்கே இங்கெல்லாம் 10,000 15,000 20,000 செல் பண்ணுறாங்க அந்த கோர்சஸ்லாம். பட் அவங்க அதையே வேலையாக வச்சுருக்காங்க. நம்ம இதை ஒரு ட்ரை பண்ண போகிறோம். இது நமக்கு ஒரு பிஸ்னஸ் கிடையாது, இது நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பசங்களுக்கு. ஏன்னா நம்ம சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ் கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ். நானும் சார்ட்டர் அக்கௌண்டன்ட், அரவிந்த் சார்ட்டர் அக்கௌண்டன்ட், கீர்த்தனா சார்ட்டர் அக்கௌண்டன்ட், கிளாஸ் எடுக்கிற அத்தனை பேருமே சார்ட்டர் அக்கௌண்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம். செம்ம சக்ஸஸ். எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஆல் பேரண்ட்ஸ் ஹூ பிலீவ்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச்.